Hi, this is Kavipriya of 9B. Welcome to my channel Develop Your Mind. Today we are going to see English Unit 4 Prose 17 Oranges. Oranges. I was fond of them. I used to eat them always, every day. But one day a policeman found 17 oranges hidden away in my pockets. He locked me up and I never eaten oranges again. அதாவது நரேட்டருக்கு ஆரஞ்சஸ்னால் ரொம்ப 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 பிடிக்குமா. அவர் ஒரு நாள் ஆரஞ்சஸை மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு போலீஸ்மேன் பிடிச்சிட்டாராம். அதுக்கப்புறமா இவர் ஆரஞ்சஸே சாப்பிடலையாம். ஐ வாண்ட் டு டெல் யூ த ஸ்டோரி. அவர் அவரோட ஸ்டோரியை சொல்ல விரும்புகிறாராம். I was driving a little pony and cart for a shift delivery company and I often went in and out of the docks. அதாவது இவர் ஒரு ஷிஃப்ட் டெலிவரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாராம். ஆக்சுவலாக அவர் ஒரு ஹார்பரில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் உள்ளேயும் வெளியும் நடந்துகிட்டே இருப்பாராம். I was not really a thief, but I usually left the docks with something under my apron. I have made the apron myself and it was a big one. அதாவது இவர் ஒரு திருடன் கிடையாது. இவர் கிடைக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு போவாராம். இவரே ஒரு ஏப்ரானுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய ஏப்ரானாக இருந்திருக்கு. When there was a banana boat in the docks, I drove my little cart beside it. Sometimes bunches of banana fell the ground. Often my friends kicked a bunch to me from the boat. I always pick up the bananas quickly and hide them under my apron. அதாவது ஒரு நாள் ஒரு பனானா போட் வந்திருக்கு. அந்த போட்லேருந்து ஒரு பனானா பஞ்ச் கீழே விழுந்திருக்கு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அதை கிக் பண்ணி இவர்கிட்ட தள்ளி விட்டுட்டு இருந்திருக்காங்க. அவர்கிட்ட வந்த உடனே இந்த பனானா பஞ்ச் எடுத்து இவரோட ஏப்ரானுக்கு கீழே மறைச்சி வச்சுக்கிட்டாராம். தென் ஐ ஸ்பெண்ட் அ ரெஸ்ட் ஆஃப் த டே ஈட்டிங் பனானாஸ். ஐ லைக் பனானாஸ் பட் ஐ லைக் ஆரஞ்சஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக பனானா சாப்பிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு பனானாவை விட ஆரஞ்சஸ் தான் ரொம்ப பிடிக்கும். I only took things when I found them, but some people planned and theft very carefully. Clem was a careful planner. Let me tell you about him. அதாவது இவருக்கு கிடைக்கிற பொருளை மட்டும்தான் இவர் எடுத்துகிட்டு வருவார். ஆனால் ஒரு சிலர் பிளான் போட்டு திருடுவாங்களாம். அதில் கிளெம்ன்றவர் ரொம்ப நல்லா பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாராம். அவரை பற்றி நான் ஸ்டோரி இப்போ சொல்கிறாரு, கேட்போம். One day, Clem was coming out of the docks. He was carrying a box. What have you got in here? Asked Pongo the policeman. அதாவது இவர் அந்த ஹார்பர் ஒரு போட்லேருந்து ஒரு ஷிப்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. அப்போ போலீஸ்மேன் அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்ட்டு கேட்குறாரு. அப்போ a cat, replied Clem. Please don't make me open the box. The cat will run away. அதாவது கிளெம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே கேட் இருக்குது, என்னை ஓப்பன் பண்ண சொல்லாதீங்க, இந்த கேட் ஓடிடும்னு சொல்கிறாரு. A cat, Pongo said. I don't believe you. Open the box. The cat-ஆ, நான் உன்னை நம்ப மாட்டோம், பாக்ஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் சொல்கிறாரு. பட் the cat will run away, Clem said. அதாவது பூனை ஓடி போய்டுன்னு சொல்லிட்டு கிளெம் சொல்லியிருக்கார் மறுபடியும். There isn't a cat in the box, replied Pongo. Open it. அதாவது உள்ளே எந்த ஒரு கேட்டும் இல்லை, ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு பாங்கோ சொல்கிறாரு. Clem got very angry but finally opened his box. But out jumped a ship's cat and cat ran back into the docks. Clem ran after the cat. He was shouting angrily. அவர் ரொம்ப கிளெம் ரொம்ப கோவத்தில் இருந்தார். ஆனால் கடைசியில் திறந்துட்டாராம் பாக்ஸை. இப்போ இந்த கேட் குதித்து மறுபடியும் ஷிப்புக்குள்ளேயே போயிட்டுருக்கு.
அப்போ வந்து கிளெம் வந்து அந்த கேட் பின்னாடி ஓடி இருக்காரு. அப்படியே பாங்கோவையும் வந்து திட்டிகிட்டே ஓடி இருக்காரு. 2 minutes later, Clem came back with a same box. He was holding the lid down tightly. Pongo laughed at him and Clem looked at him. Clem looked angrily and all the way home. Then he smiled. He opened the box in the kitchen and he took out the large Dutch cheese. 2 நிமிஷம் கழிச்சு வந்து கிளெம் வந்து மறுபடியும் வந்திருக்காரு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டே. ஆனால் அந்த பாக்ஸை வந்து ரொம்ப டைட்டாக மூடிட்டு வந்திருக்காரு. போலீஸ்மேன் வந்து பார்த்து ரொம்ப அவரை பார்த்து சிரிச்சிருக்காரு. அப்போ வந்து இந்த கிளெம்ன்றவர் வந்து ரொம்ப மூஞ்சி கோவமாக வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா சிரிச்சிருக்காரு. இன்னும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கிச்சனுக்கு போயிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு லார்ஜ் டச் சீஸ், அதாவது ஒரு பெரிய சீஸை வந்து வெளில எடுத்திருக்காரு. தட் வாஸ் Clem's story. But I was not so lucky. Pongo the policeman caught me red-handed because my apron string broke. He noticed that my trouser pockets are somewhat bulging. அதாவது கிளெம்ஸோட ஸ்டோரி வந்து இதுதான். ஆனால் நரேட்டர் வந்து அவ்வளோ லக்கி கிடையாது. பாங்கோ அந்த போலீஸ்மேன் வந்து இவரை பிடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து அந்த நரேட்டரோட ஏப்ரான் வந்து அருந்திருக்கு. அப்போ வந்து அவரோட டவுசர் பாக்கெட்டில் வந்து ஆரஞ்சஸ் வச்சு எடுத்துகிட்டு போனார்ல, அந்த பாக்கெட் வந்து நல்லா பல்ஜாக இருக்குது. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஹே வெயிட் அ மினிட், பாங்கோ ஷவுட்டட். பாங்கோ வந்து ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு கத்தியிருக்காரு. He caught me by the collar, took me into his cabin nearby and looked into my pockets. There were 17 oranges. Pongo counted them and placed them carefully on the table. அதாவது இவர் வந்து இவரோட காலரை பிடிச்சி அவரோட கேபின் கூட்டிகிட்டு போயிட்டு இவரோட பாக்கெட்ஸை செக் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அதில் வந்து 17 ஆரஞ்சஸ் வந்து இருந்திருக்கு. அதை கவுண்ட் பண்ணி ஒரு டேபிள் மேலே கேர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. Too many people are stealing from the dogs, Pongo said. We have stolen these oranges and them in your pocket and put them in your pocket. Have you anything to say? அதாவது நிறைய பேர் வந்து இந்த டாக்ஸ்லேருந்து திருடிட்டு போகிறாங்க. நீ வந்து ஆரஞ்சஸை திருடி இருக்க, அதையும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போயிருக்க. நீ எதாவது சொல்கிறதுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காரு. I said nothing. He was very frightened, but I kept quiet. I had read a lot of detective stories to make the mistake of blabbing. Anything you say may be used as evidence against you. I knew that best plan was to say nothing. அதாவது வந்து இவர் வந்து நத்திங் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இவர் ரொம்ப பயந்துருக்காரு. ஆனால் இவர் எதுவுமே பேசலை. இவர் வந்து நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸை படிச்சிருக்காராம். நிறைய பேர் வந்து ஒரு ஒளறல்னாலேயே வந்து அவங்க மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் வந்து இவர் வந்து எதுவுமே சொல்லலை, வெறும் நத்திங்கிற ஒரு வேர்டை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யூ won't say anything, said Pongo. I'm going to bring another policeman here. He will be a witness against you. Then I bring up this case in court. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எதுவும் சொல்ல போகிறது இல்லை, ஸோ நான் இன்னொன்று ஒரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வரேன், அவர் வந்து உனக்கு ஆப்போசிட்டாக வந்து விட்னஸாக இருப்பார், இந்த கேஸை நான் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போதுன்னு சொல்கிறாரு. Pongo left the cabin and locked the door behind him. I was very worried. பாங்கோ வந்து அந்த கேபினை விட்டு வெளில போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டாரு. இவர் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்காரு. I looked at the 17 oranges and looked at the apron with the broken string. அதாவது இவர் வந்து செவுரு, டோரு, ஆரஞ்சஸ் அண்ட் அவரோட பிஞ்ச ஏப்ரானையும் பார்த்துருக்காரு. I lose my job. I thought
prison. What will my father say? What will my father do? அதாவது வந்து இவரோட வேலை போயிடும், இவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார், இவர் அப்பா என்ன சொல்வார், இவங்க அம்மா என்ன அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. I almost gave up the hope of escaping from the trouble. I was locked in the cabin and oranges were on the table. Pongo had gone to bring a witness. I was in trouble. Oh my God, I said. What can I do? Eat oranges, said the voice in my head. Eat the evidence. Eat them? I asked. Yes, said the voice in my head. Eat them. The evidence will be gone. Be quick, eat them all. அதாவது வந்து இவரோட ஹோப்பையே இழந்துட்டார். இப்போ என்ன, அவருக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இல்லை. இவர் வேறு அந்த கேபினில் லாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து இவர் வந்து ஹோ காட், கடவுளே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போது வந்து ஈட் த ஆரஞ்சஸ் செட் இன் மை ஹெட், வாய்ஸ் இன் மை ஹெட். அதாவது இவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து எவிடன்ஸை சாப்பிடு, ஆரஞ்சை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐ தாட் ஆஃப் அ செகண்ட், தென் ஐ took an orange and I peeled it and put it in my mouth. Soon only a piece were left. இவர் வந்து ஹாஃப் செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சை எடுத்து உரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. You have to swallow the peeps too, said the voice in my head. You have to swallow the peeps and the peels. You have to swallow the evidence. அதாவது அந்த உரிச்ச தோல் எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ செட். ஓகேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஐ டோன்ட் ஈட் இட், செட் த வாய்ஸ். Don't eat it, said the voice. There isn't time. Be quick, swallow it. நான் சாப்பிட்டுட்டு இருக்காத, முழுங்கிடுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லியிருக்கு. It took a small knife from the pocket and cut the oranges into large chunks and swallow the peeps of the oranges one after the other. அதாவது ஒரு பெரிய ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுத்து பெரிய பெரிய துண்டுகளாக ஆரஞ்சஸை வெட்டி அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு, அதாவது முழுங்கிட்டார். There were still 3 oranges on the table. When I heard the Pongo outside, I stopped. My stomach was nearly full. அவர் அந்த டேபிள் மேலே இன்னும் 3 ஆரஞ்சஸ் இருந்திருக்கு. ஆனால் பாங்கோட வாய்ஸ் வெளில கேட்ட உடனே இவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவரோட வயிறும் ஃபுல்லாக இருந்திருக்கு. Be quick, swallow them, said the voice in my mind. இவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் முழுங்குன்னு சொல்லிட்டு கத்திருக்கு. I was lucky. Pongo and other policemen had seen some carts and the dog's gate. They went and talked to the drivers. This gave me few more minutes. இவரோட லக்கு பாங்கோவும் இன்னொரு போலீஸ்மேனும் வந்து வெளியே இன்னொரு ப்ராப்ளமை பார்த்துட்டு அவரை அங்கே போய் பேச போயிட்டாரு. அதனால் இவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. I must swallow all the oranges. I thought only 3 left. அதாவது எல்லா ஆரஞ்சஸுமே முழுங்கி ஆகணும், அதனால் வெறும் 3 தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு. I swallowed the first orange and then the second orange. இவர் வந்து ஃபஸ்ட்டு இன்னும் 2 ஆரஞ்சு சாப்பிட்டுட்டாரு. Suddenly the door began to open. I went toward the gate deal suggest and finally managed to finish off.
The last piece of the large orange, Pongo and other policemen was locked in. இவர் வந்து எல்லா ஆரஞ்சுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. பாங்கோவும் இன்னொன்று ஒரு போலீஸ்மேனும் உள்ளே வந்திருக்காரு. This is the thief, Pongo said. I caught him with the pocket full of oranges. அதாவது இவன் தான் திருடன், இவன் பாக்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சஸோடு நான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு இவர் பாங்கோ சொல்லியிருக்காரு. Then Pongo looked at the table and at first he could not figure out what had happened. Where are the oranges? இவர் வந்து அடுத்த டேபிளை பார்த்த உடனே வந்து இவருக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடந்திருக்குன்ட்டு. I can smell them, said the other policeman. என்னால் அந்த ஆரஞ்சஸோட ஸ்மெல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ்மேன் சொல்லியிருக்கார். I said nothing. நரேட்டர் வந்து நத்திங்னு சொல்லியிருக்கார். Pongo looked everywhere for oranges. He looked in my pocket. He looked in my apron, but he didn't find one orange. இவர் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு. இவரோட பாக்கெட், இவரோட ஏப்ரான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஆரஞ்ச் கூட கிடைக்கல. ஃபைனலி Pongo understood what had happened, but it was very difficult to believe. அப்புறமா வந்து பாங்கோக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அது நம்ப முடியலை. 17 oranges, he said. 17 big oranges. How did you eat them all? 17 ஆரஞ்சஸ், 17 பெரிய ஆரஞ்சஸ் நீ எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு பாங்கோ கேட்டிருக்காரு. I said nothing. As usual, நம்ம நரேட்டர் நத்திங் தான் சொல்லியிருக்காரு. Pongo was not able to send me to prison where was no evidence. இவரால் வந்து பாங்கோவால் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா வந்து இங்கே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. Pongo became angry and shouted at me, but he did not say a word. I did not say a word. In the end, he had let me go. பாங்கோ வந்து ரொம்ப கோவமாகி நரேட்டரை வந்து திட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவரை விட்டுட்டு இருக்காரு. I told Clem Jones about the 17 oranges. இவர் வந்து Clem Jones கிட்ட இவரோட 17 oranges பற்றி சொல்லியிருக்காரு. Pongo locked you in the cabin for half an hour, said Clem. He had no right to do that. பாங்கோ வந்து உன்னை பிடிச்சி வச்சுருந்துருக்காரா, அதுவும் half an hour-க்கு. அவருக்கு வந்து அந்த ரைட்ஸே இல்லையே பிடிச்சி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு Clem Jones சொல்லியிருக்காரு. Clem John was right. I don't know. I did not have a time to think about it. I had eaten 17 large oranges, peels and pips and all. I felt very sick for a week, and those oranges kept working away in my stomach. Clem John சொன்னது கரெக்டு தான். இவருக்கு வந்து யோசிக்கிறதுக்கு வந்து டைமே இல்லை நரேட்டருக்கு. இவர் வந்து 17 பெரிய ஆரஞ்சஸோட பீப்ஸ் அண்ட் எல்லாமே சாப்பிட்ருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு ஒரு வாரத்துக்கு. இன்னொன்று ஒரு சைடில் வந்து இந்த ஆரஞ்சஸ் வேறு வயிற்றில் வேலை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. தட்ஸ் இட் த ஸ்டோரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.